தமிழ்நாட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. நேத்து சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்தது. நம்ம யூசுவலா ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு 150 பேரை பாஸ் பண்ண வச்சுருக்கோம் ஃபவுண்டேஷன்ல. கண்டினியூஸா 3 வருஷம் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் கொடுத்து ஹேட்ரிக் சாதனையை பண்ணோம். இந்த வருஷம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் லேகா, அவங்க எத்திராஜ், அவங்க 138 மார்க்ஸ் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அது அகில இந்திய அளவில் இல்லை, எங்களுடைய, அது உண்மை. சரி, அவங்க எத்திராஜ் காலேஜ். அதுக்கப்புறமா டிஜி வைஷ்ணவ் காலேஜ் சேர்ந்த ஒரு மாணவரும், அதுக்கப்புறமா எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜை சேர்ந்த ஒரு மாணவியும் இந்த 130 ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. இதை தவிர நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 275 ஒரு 16 பேர் வாங்கியிருக்காங்க. 275க்கு மேலே ஒரு 16 பேர், 300க்கு மேலே ஒரு 13 பேர், அப்புறம் 250க்கு மேலே ஒரு 25 பேர் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, நான் மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் 2ல் மேத்ஸே எடுக்கல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 60, 65 எடுக்க வச்சு இந்த ஐசிடபிள்யூஏ சொல்லக்கூடிய சிஎம்ஏவை பாஸ் பண்ண வச்சிருக்கோம். மேத்ஸ் தான் வேணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. நான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூட ஒரு 5 மாதம் ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ண வச்சிருக்கோம். இது ஒரு சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் எல்லாருமே படிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, ஃபர்ஸ்ட் பிகாம், செகண்ட் பிகாம், எந்த பிகாம் நீங்கள் படித்தாலும் சரி, எங்களால் இப்போ ஜூனில் எக்ஸாம் எழுத முடியுமா? முடியும். லாஸ்ட் டேட் ஜனவரி 31. அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜூனில் எழுதலாம். கிளாஸஸ் இப்போ நீங்கள் வரலாம். இப்போ 12th ஜனவரி 12th கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 5 மாதம் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து ஜூனில் எக்ஸாம் எழுத வச்சிடுவோம். காலேஜும் இதுவும் கிளாஷ் ஆகாது. ஏன் அப்படின்னா, அந்த டைமிங்ஸ் வேற, இந்த டைமிங்ஸ் வேற, சப்ஜெக்ட்ஸும் சேம். காலேஜில் என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அக்கவுண்ட்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா அது இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. சரி, ஐசிடபிள்யூஏல, தட் இஸ் சிஎம்ஏல அதே சப்ஜெக்ட் தானே, அதே அக்கவுண்ட்ஸ், அதே மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இங்கிலீஷ், மேனேஜ்மெண்ட். சில காலேஜஸ்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட், சில காலேஜஸ்ல லா. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸு அந்த லாவை ப்ளஸ் 2ல் கொஞ்சம் படிச்சிட்டீங்க. அப்போ சப்ஜெக்ட்ஸும் சிமிலராக இருக்கே, டைமும் கிளாஷ் ஆக போகிறதில்ல. காலேஜ் கூடயே சேர்ந்து படிக்கலாமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெறும் பிகாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா 10,000 தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இது உண்மை. ஆனால்
பிகாம் கூடவே நீங்கள் இந்த ICWA படித்து ஒரு இன்டர் பாஸ் பண்ணிடுறீங்க 3 வருஷத்துக்குள்ள. ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஃபவுண்டேஷன், செகண்ட் இயர் குரூப் 1, தேர்ட் இயர் குரூப் 2 முடிச்சுட்டா இன்டர் முடிச்சுட்டது அர்த்தம். பிகாம் வித் CMA இன்டர் நீங்க முடிச்சாவே உங்களுடைய சேலரி 30,000 40,000 ரூபாய். இது உண்மை. எங்களாலேயே உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியும். இது எம்டி ப்ராமிஸ் இல்லை, உண்மை. நம்ம எப்பவுமே உண்மையை பேசித்தான் பழக்கம். எதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? புது வருஷம் பிறந்தாச்சு, அதனால புது முடிவை எடுங்க. ஜூன்ல ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுங்க. ஏன் அப்படின்னா ஜூன் ரொம்ப ஐடியல் டைம். ஏன்னா உங்களுடைய காலேஜஸ் மார்ச்சில் முடிஞ்சிடும். ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள செமஸ்டரே முடிஞ்சிடும். ஃபுல்லாக டைம் இருக்கே. அப்போ ஜூன் 18ஆம் தேதி தான் CMA ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வரும். நிச்சயமா RR அகாடமி நீங்க வந்தீங்கன்னா உங்களை பாஸ் பண்ண வச்சிருவோம். ஃபீஸும் ரொம்ப ரீசனபிள் தான். வெயிட் பண்ணவே வேண்டாம். ஆல் தி பெஸ்ட்.